இந்த ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்லர் பக்கமே தலை வைக்க மாட்டீங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த தோல் தாங்க. இந்த ஒரு தோல் போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், மங்கு, சுருக்கங்கள், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பலன்னு மாற்றி உங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சது மாதிரி 2 நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துரும். அவ்வளோ ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ வாங்க இந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்துருந்துடலாம். ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆனியன் தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தோட தோள்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த தோள்களை வந்து மேலாப்பில் இருக்கிற தோள்களை மட்டும்தான் நம்ம பேக்குக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இது வந்து நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் வெங்காயத்தோட தோள்களை போய் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது, நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். உங்களுடைய வயதான தோற்றத்தை வந்து குறைச்சி கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம தோள்களை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மொத்தமாக இருக்கிற லேயரை எடுக்க வேண்டாம். மேலாப்பில் இருக்கிற இந்த மாதிரி மெலிசாக வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி லேயராக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்து நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லேயர் தான் நமக்கு தேவை. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேயர் தான் நமக்கு தேவை. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு டைரெக்டாக இதை வந்து ஃபேஸுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் ஃபேஸை நல்லா க்ளோ பண்ணி உங்கள் வயசான தோற்றத்தை வந்து நல்லா குறைச்சி பலன்னு உங்கள் ஃபேஸை மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது, அதாவது பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தோட தோல்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் பச்சரிசி அல்லது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸ், அந்த ரைஸை வந்து இந்த ஆனியனோட நம்ம வந்து ஆனியன் தோலோடு நம்ம சேர்த்துக்கலாம். வெறுமனையே அரைக்காமல் இந்த மாதிரி அரிசியை போட்டு நம்ம இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ நல்லது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். செம்மையாக நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா பொடியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரைஸும் ஆனியனோட தோலும் தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது, அதனால் இதை வந்து நல்லா சளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக நமக்கு சளிஞ்சு வந்துடும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். சலிக்காமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா திப்பியாக இருக்கும் ஃபேஸில் அங்கங்கே. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயும் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ண பார்லர்னு போய் தலையை காட்டவே தேவையில்லைங்க. வீட்லேயே சூப்பராக ஒரு ஃபேஷியல் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை விட வேறு ஃபேஷியல்னு எதுவுமே கிடையாது. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதுல நம்ம 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்க இந்த பொடியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேவையில்லை, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடியை. இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல சுத்தமான கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸை வந்து ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம கோகோனட் ஆயில் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா
ஆலோவேரா ஜெல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நேச்சுரலாக உங்கள் வீட்டில் பிளான்ட் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிளான்ட் இருந்துச்சுன்னா, ஆலோவேரா பிளான்ட் இருந்துச்சுன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் 2 பக்கம் இருக்க முள்ளை நீங்கள் எடுத்துட்டு நடுப்பற உள்ள சதை பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நுர வர வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃபேஸ் வாஷாக கூட டெய்லி காலையில் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொல நமக்கு வந்துடும். இதுவே நீங்கள் அப்படியே ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாம், கெட்டு போகவே போகாது. 1 வாரம் 10 நாள் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பொடியை உங்கள் சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா பொலன்னு இருக்குது. இப்போ அடுத்து வந்து இது கூடவே வந்து கடலை மாவு இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதோடு விடாமல் இது கூட நல்லா உங்களுக்கு வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபேஷியல் என்னங்க ஃபேஷியல், அதை விட டாப் மோஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இளமையாகவும் அழகாகவும் தெரிவிங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அதாவது இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலும் பரவாயில்ல. அப்படி இல்லாதவங்க தாராளமாக ஷாம்பு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே நினச்சி பார்க்க முடியாது, உங்கள் ஃபேஸ், கழுத்து, அதுமாரி கை கால் எங்கெல்லாம் டேன் இருக்கோ, கருமை டார்க்காக உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் செம்மையாக நமக்கு வந்து ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அசந்தே போயிடுவீங்க. இப்போ வாங்க இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக ஷைனிங்காக நல்லா க்ளோவாக மாறுதுன்னு பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரக்கூடிய ஒரு பேக்கு தான் இது. இதை நீங்கள் பொடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்பப்போக்கி நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஃபேஸ் வாஷ், அந்த ஃபேஸ் வாஷை போட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கேயும் வெளியே போகும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கணும். பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்லர்னு நம்ம போவோம், அதெல்லாம் போகாமல் இதேமாரி வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்லர் பக்கமே தலை வைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா சூப்பராக மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, நெக்கு, ஹோல் பாடிக்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தான க்ரீம் ஆட்டம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்படி இல்லாதவங்க இதில் வந்து ஷாம்பு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நாங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளீச் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ப்ளீச் நல்லா பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் நெக்குக்கெலாம் அப்ளை பண்ணல, ஃபேஸுக்கு மட்டுமே அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ மிச்சம் இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம ஹோல் பாடிக்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸை வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணலை. அப்போ தான் நெக்கு எப்படி இருக்குது, ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான்
நான் ஃபேஸோட முடிச்சிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். உங்கள் ஃபேஸ் செம்மையாக மாறும். பாருங்கள், நம்மளேனாலும் நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ 10 மினிட்ஸ் மட்டும்தான் விட்டோம். ஃபேஸ் பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்க்ரப் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேஸுக்கு. நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஃபேஸில் டெட் செல்ஸ் இருக்கிறதுனால ஃபேஸ் டல்லாகவும் டேனாகவும் இருக்கும். தாராளமாக கண்ணை சுற்றி நீங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம். அப்படியே கண்ணை சுற்றி கருவளையாக இருந்தால் அது எல்லாத்தையுமே அட்டை ஸ்டிச்சில் அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மசாஜ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்படியெல்லாம் நம்ம ஃபேஸை வந்து ப்ரைட்டாக மாற்றி கொடுத்தா நம்ம பார்லர் பக்கம் போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, பார்லர் பக்கம்லாம் நான்லாம் போகவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறது இப்படி தாங்க. முக்கியமாக நான் பார்ட்டி ஃபங்க்ஷன் வெளில போகும்போது கண்டிப்பாக இந்த பேக்கை யூஸ் பண்ணுவேன். செம்ம சூப்பராக இம்மீடியட்டாக நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணி ப்ளீச் பண்ணது மாதிரி நம்ம ஃபேஸுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல மாவு பூசுன மாதிரி இருக்குது. நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபேஸ் பாருங்கள், நம்ப முடியுதான்ட்டு. கண்டிப்பாக என்னையால் நம்ப முடியலங்க. எவ்வளோ சூப்பராக ப்ரைட்டாக சேஞ்ச் ஆக்கியிருக்கு பாருங்கள் ஃபேஸை. செம்ம சூப்பரான ரிசல்ட். நான் நெக்குக்கு ஏன் அப்ளை பண்ணலன்னு பாருங்கள். ஏன்னா நெக் எப்படி இருக்குது, என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் கை வந்து டார்க்காக இருக்குது, ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்ன்ட்டு. நான் தூரமாக கூட இருந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணியிருக்கு பாருங்கள். நினச்சி பார்க்க முடியலங்க. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஃபேஸ் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அதை நோண்டி விட இந்த மாதிரி ஒரு டார்க்காக ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா அதை வந்து ஃபேட் அவுட் பண்ணியிருக்கு. நல்லாவே போயிடுச்சு. இந்த இடத்துல போயிட்டு ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா சுத்தமாக போயிடும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை வந்து நல்லா ஃபேட் அவுட் பண்ணி லைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஃபேன் காற்றுலேயும் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸு. நான் துடைக்க கூட இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கும். இதை வந்து ஃபேஸ் அதாவது வாஷ் ஆகுதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுட்ராகவும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு டெய்லியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகும்போது டக்குன்னு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ். பாருங்க எப்படி இருக்குட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் மக்களே,
பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க, மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சிம்பிள் சிந்துன்னு நம்மளுடைய சேனல் இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் நம்மளுடைய குட்டி குட்டி மினி vlog போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, உங்கள் கமெண்ட்டை அதில் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கோச்சிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி vlogs இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, மறந்துடாதீங்க. தேங்க்யூ, see you, bye bye.